விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். வெற்றி அப்படின்றது அவ்வளவு சுலபமாக பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு சில விஷயம் ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைச்சா, விருச்சிகத்துக்கு பல தடைகளை தாண்டி வந்தாதான் அந்த வெற்றியை கண்ணாலேயே பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு கிரக கோச்சார பலன்களோட தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய கர்மவினை. பல பேருக்கெல்லாம் திருமணமே நடக்காமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலோடையே வாழ்க்கையை நகர்த்துக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமாக இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, தன்னுடைய மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு நித்தம் அவங்க தூங்கும்போது கூட அவங்களுக்கு மனசெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு எண்ணம் தான். விருச்சிக ராசிக்கு இனிமே பொக்கிஷமான காலம் பிறந்துடுச்சு. ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி வரும். நீங்கள் நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அர்த்தநாதீஸ்வரரோட ஆலயத்தில் உங்களுடைய பாதத்தை பதிச்சே ஆகணும். அப்படி பதிச்சா மட்டுமே தான் அந்த மகேஸ்வரனோட அருளும் பராசக்தியோட அருளும் உங்களுக்கு சேர்ந்தா மாதிரி கிடைக்கும். அப்போ 2 தெய்வங்களோட அனுகிரகம் உங்கள் மேலே விழும்போது உங்களுக்கு எல்லா விஷயமுமே நல்ல விதமாக நடக்கும். நல்ல விதமாக நடக்கும்போது கூடவே எந்த கெட்ட விஷயங்களும் சேராமல் இருக்கும். பொதுவாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்குமே 4 நல்லது நடக்கும்போது கூடவே 10 கெட்டது வரும். அந்த கெட்டதை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக அர்த்தநாதீஸ்வரரோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நடக்கும். விருச்சிக ராசிக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். நீங்கள் நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இன்றைக்கி நினச்சிங்கன்னா நாளைக்கே உங்களால் லாபத்தை பார்க்க முடியாது, தனத்தை பார்க்க முடியாது. ஆனால் நாளைக்கு நீங்கள் அதுக்கான ஒரு படியை எடுத்து வைப்பீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி நீங்கள் நினச்சதை அடைஞ்சே தீருவீங்க. இந்த 2024ஆம் குரோதி வருடம் விருச்சிகத்துக்கான வருடம். பல கஷ்டங்களை பார்த்துருக்கலாம். அத்தனை கஷ்டங்களுமே இந்த ஆடி மாதத்தில் அடிக்கக்கூடிய காற்றுல அடிச்சுக்கிட்டு போயிடுங்கய்யா. ஆடி மாதத்தில் அடிக்கக்கூடிய காற்றுல அம்மியே நகரும் போது உங்களுடைய கஷ்டங்களும் உங்களை விட்டு நகர்ந்து செல்லும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்ககிட்ட இருக்க ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு குணம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உடனே தெரிஞ்சுப்பீங்க. அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும், அதில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த விஷயத்தோட அடி ஆணி வேறு வரைக்கும் இறங்கி அலசி ஆராய்ஞ்சிட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஒரு விரக்தி நிலைக்கு வந்துடுவீங்க. அட போங்கப்பா, இதை நான் கற்றுக்கிட்டேன், இது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவறே இதுதாங்கய்யா. ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நாட்டமாக இருக்கீங்களா, அதில் கற்றுக்கிட்டீங்களா, ரொம்ப சிறந்து விளங்குறீங்களா, அதில் நீங்கள் படிப்படியாக முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு இன்னொன்று தேட ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் நல்லா உட்காந்து தியான நிலையில் சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கே உண்மை புரியும். மற்றவங்களால் ரொம்ப சுலபமாக செய்யவே முடியாத ஒரு விஷயம் உங்களால் ரொம்ப ரொம்ப எளிதாக செய்ய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விதி என்ன சொல்லுது? உங்களுக்கான வேலை அதுதான், உங்களுக்கான தொழில் அதுதான், உங்களுக்கான துறை அதுதான் அப்படின்னு பூடகமாக தாங்க ஐயா சொல்லும். எப்பயுமே கடவுளும் விதியும் எடுத்துகிட்டு வந்து ஊட்டாது, காட்ட தான் செய்யும். அப்படி நமக்கு காட்டும் போது நாம தான் அதை இரும்பு துகள்களை காந்தம் சட்டுன்னு பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அந்த வழியில் நாம் நடந்து சென்றா நிச்சயமாக நமக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்குங்க ஐயா. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், பெண்கள், இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீரப்போகுது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை குடும்பத்தில் மதிக்கவே மாட்டாங்க. அதனாலேயே பெண்களுக்கு பல நேரம் மன உளைச்சலில் இருப்பீங்க. அந்த மன உளைச்சல் எல்லாம் இந்த ஆடி மாதத்தோடு உங்களை விட்டு போகும். உங்களுடைய வார்த்தைகளை உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே மதிப்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. முக்கியமாக கணவர் கேட்பார், அப்படியாம்மா, சரிம்மா, இனிமே இதை உன் விருப்பப்படியே பண்ணிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு சாதகமான வார்த்தைகள் உங்களை தேடி வரும். விருச்சிகத்தை தேடி இனிமே வெற்றி மட்டுமே தான் வரும். பல கஷ்டங்களை பார்த்தாச்சு, பல தடைகளையும் தாண்டி வந்தாச்சு. இனிமே
உங்களுக்கு எல்லாமே ஏற்றம் மட்டுமே தான். ஆமாம், இது நாள் வரைக்கும் விருச்சிகம் சந்தித்தது எல்லாமே பள்ளம் தான். பள்ளம்னு இருந்தால் மேடுன்னு ஒன்று இருக்க தானே செய்யணும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகம் மட்டுமே தான். சிவனே கதி அப்படின்னு சித்தன் போக்கில் நடந்து பாருங்க, உங்களுக்கானது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். ஏன்னா விருச்சிகத்துக்கு இனிமே பொக்கிஷமான காலம், அதை யாராலையுமே மாற்றவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் அடுத்தவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைக்காதீங்க. முக்கியமாக பல பொறுப்புகளை கொண்டிருக்கும் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்கான முடிவை நீங்கள் உங்களை கேட்டே எடுங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மனமே குரு. உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நீங்கள் எந்த திசையில் நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய புத்தி சொல்லுதோ அந்த திசையில் நடங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே தான் வரும். அடுத்தவங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் வளர்றது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் தவறான வழியை நிறைய நேரத்தில், எல்லாருக்கும் இப்படி நடக்காது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். நீங்கள் வளர்றது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உண்மையாக பிடிக்காது. அதாவது உங்கள் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆஹா பரவாயில்லையே உங்களுக்கு லாபம் வந்துடுச்சே, உங்களுக்கு தனம் பெருகிடுச்சே அப்படின்னு பொய்யான சிரிப்போடு உங்ககிட்ட பழகிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய உங்களை சுற்றி இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பல ஆலோசனைகளை கேட்பதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான காலம். உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும். எந்த விதமான ஒரு தீங்குமே நடக்காது. கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, ஆனால் அது கூடவே ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வருகின்ற 2024 டிசம்பர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக ஒன்று ஒன்றா தேடி வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக திருமணமே ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் நடந்தே தீரும். இந்த ஆண்டு உங்களுக்கு விவாக பாக்கியம் இருக்குது. இதில் எந்த விதமான தடையுமே வராது. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முக்கியமாக ஒரு சில பேருக்கெல்லாம் 33லேருந்து 35 வயசு ஆகியிருக்கும். இப்போ வரைக்குமே பல காரணங்களை சொல்லி வரக்கூடிய வரன்கள் தட்டி கொண்டே போயிருக்கும். ஆனால் இந்த ஆண்டில் உங்களுக்கு நினச்சா மாதிரி பிடிச்சா மாதிரி வரன் அமையும். சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சால் சிவனோட ஆலயத்தில் உங்களுடைய பாதத்தை பதிக்க பாருங்க. அந்த சிவபெருமான் நினச்சா மட்டுமே தான் நீங்கள் அவரை போய் பார்க்க முடியும். அந்த கைலாயநாதனோட அனுகிரகத்தை நாம் பெறணும் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த மகேஸ்வரனோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக நானும் அந்த சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். கோமாதாவுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது உங்கள் கையால் அந்த காமதேனு பசுக்கு உணவு அளிங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் குறையணும் அப்படின்னா உங்களுடைய இந்த வாழ்க்கை முடிவதற்குள்ள நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஏதாவது ஒரு ஏழையை கண்டுபிடிச்சி அந்த ஏழைக்கு பசுவை தானம் செய்யுங்க. அதன் மூலயமா உங்களுடைய வருங்கால தலைமுறை செய்யக்கூடிய பாவங்களுடைய பலன்களும் குறைந்தே தீரும். இது மிகப்பெரிய தேவ ரகசியம். இதை அவ்வளவு சுலபமாக யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த உலகத்தில் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த செய்தி அதாவது என்னுடைய அன்பான விருச்சிக ராசி அன்பர்களின் செவிகளுக்கு இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினச்சது அத்தனையுமே சீக்கிரமாக நடக்கும். சந்தோஷமாக இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.